ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காளான் விதை உற்பத்திக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மகளிர் சுய உதவி குழுக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் பண்ணை சார்ந்த வாழ்வாதார நடவடிக்கைகளுக்கு ஒரு காளான் விதை உற்பத்தி தொகுப்பு அமைத்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஊரக பகுதிகளில் ஒரு காளான் விதை உற்பத்தி தொகுப்பு அமைக்க விருப்பமுள்ள மகளிர் சுய உதவி குழுக்கள் விண்ணப்பிக்கலாம். தனி நபராகவோ அல்லது குழு மூலமாகவோ காளான் வளர்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே காளான் வளர்ப்புல ஈடுபட்டவர்களுக்கும் முன்னுரிமை வழங்குறாங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குனர் 2025-2026 ஆண்டு செயல் திட்டத்தில் சேலம் மாவட்ட தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழே செயல்படும் மகளிர் சுய உதவி குழுக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் நோக்குள்ள வாழ்வாதார நடவடிக்கைகளுக்கு ஒரு காளான் விதை உற்பத்தி தொகுப்பு அமைத்திட இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டத்தில் ஊரக பகுதிகளில் ஒரு காளான் விதை உற்பத்தி தொகுப்பு அமைக்க விருப்பமுள்ள மகளிர் சுய உதவி குழுக்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க விரும்பும் மகளிர் சுய உதவிக்குழு விண்ணப்பதாரர் குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக சுய உதவிக்குழு உறுப்பினராக செயல்பட்டு வரணும். தனி நபராகவோ அல்லது குழுவாகவோ ஏற்கனவே காளான் வளர்ப்புல ஈடுபட்டவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேற்படி விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் அறை எண் 207 2ஆம் தளவட்ட ஆட்சியரகம் சேலம் என்ற முகவரிக்கு நீங்கள் சமர்ப்பிக்கலாம். இந்த அறிவிப்பு சேலம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காரு. இதே போல் உங்களுடைய மாவட்டத்திலையும் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறத உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சமூக நலத்துறை அலுவலர்கள்ட்ட கேளுங்க. இருந்துச்சுன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.